Hi students, I am Malar. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 11th standard maths chapter 2 example 2.14 பாப்போம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Solve root of x plus 14 less than x plus 2. ஓகேமா. இந்த ப்ராப்ளம் வந்து something different. நார்மலா பண்ற மாதிரி நம்ம இத பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளம் வந்து திங்க் பண்ணி தான் நம்ம ப்ரோசீட் பண்ணனும். ஓகே, இப்போ நம்மள்ட்ட வந்து root 4. ஓகே, root 4 க்கு ஆன்சர் என்னமா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். root 4 க்கு நமக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டா எல்லாரும் நம்ம என்ன சொல்லுவோம்? 2 ன்னு சொல்லுவோம். 2 இல்ல plus or minus 2. ஓகே, plus or minus 2 நம்ம ஆன்சர் பண்ணுவோம் இல்லையா? அப்படியே இருக்கட்டு root of அந்த 4 தான் அப்படியே நான் எழுதியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு xங்கிற டேர்ம் நம்ம சேர்த்துட்டோம்னா இதுக்கான ஆன்சர் எப்படி இருக்கும்னா கண்டிப்பா பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகே, ஈக்குவல் டு பாசிட்டிவ். அதை ஏன் அப்படி சொல்றோம்னா இது கரெக்டா இல்லையா? ஏன்னா இது வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். ஏன்னா ரூட்டுக்குள்ள நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆன்சர் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவோம். பட் ரூட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு டேர்ம் எக்ஸ் டேர்ம் அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா நம்ம வந்து நெகட்டிவ் போட மாட்டோம், பாசிட்டிவ் மட்டும் தான் போடுவோம். ஓகே, இது கரெக்டாக இல்லையாங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருக்காங்க. அந்த க்ளூவை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப திங்க் பண்ணாமல் ஈஸியாகவே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். தமிழ் மீடியம் புக்கு, இந்த இங்கிலீஷ் மீடியம் புக்கு பேஜ் நம்பர் 60, தமிழ் மீடியம் புக்கு பேஜ் நம்பர் 77 நான் டிஸ்பிளே பண்ணுறேன். 77 கொடுத்துருக்காங்க. பேஜ் வந்து தட் இஸ் எடிஷனை பொறுத்து வேரி ஆகலாம். இது வந்து 2021 எடிஷன். ஸோ பேஜ் நம்பர் 60 ஃபார் இங்கிலீஷ் மீடியம், 77 ஃபார் தமிழ் மீடியத்தில் கொடுத்துருக்காங்க. ஒரு சென்டென்ஸு, that is root u is defined as a real number only for u greater than or equal to 0. அப்போனா மீனிங் என்னன்னா root u ஆனது tends to u greater that is real நம்பராக இருந்துச்சுன்னா that is u greater than or equal to 0 இருக்கும். ஓகே, இது ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ரூட்டுக்குள்ள ஒரு டேர்ம், அதுதான் மீனிங். ரூட் யூனா இது ஒரு டேர்ம் இல்லையாமா? ரூட் யூனா அந்த ரூட்டுக்குள்ள டேர்ம் வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும்? u greater than or equal to 0. ரூட்டுக்குள்ள என்ன டேர்ம் இருக்கோ அதை greater than or equal to 0 எடுப்போம். நெக்ஸ்ட் அதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் u எப்படி இருக்கணுமா? நான் நெகட்டிவ் ரூட்டாக இருக்கணும். u must be நான் நெகட்டிவ் ரூட். ஓகேமா, நான் நெகட்டிவ் ரூட்டாக இருக்கணும். அதில் நான் நெகட்டிவ் ரூட்னா நமக்கு தெரியும். பாசிட்டிவ் ரூட்னா எப்படி இருக்கும்? இப்போ பாசிட்டிவ் ரூட்னா எப்படி இருக்கும்? 1லேருந்து இன்ஃபினிட்டி. கரெக்டாக 1லேருந்து ஆரம்பித்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போக தான் பாசிட்டிவ் ரூட். தட் இஸ் நெகட்டிவ் ரூட்னா தட் இஸ் -1 to -infinity. இதான் வந்து நெகட்டிவ் ரூட். அதுவே நான் நெகட்டிவ் ரூட்னா எப்படி இருக்கும் பாருங்க? ரேஞ்ச் வந்து 0 to infinity. டிஃப்ரெண்ட் புரியுதாமா? டிஃப்ரெண்ட் புரியுதா? இப்போ பாசிட்டிவ்னா இது 1லேருந்து ஆரம்பிக்க இன்ஃபினிட்டி, நெகட்டிவ்னா நெகட்டிவ் ரூட்னா -1லேருந்து -infinity. இன்கேஸ் நான் நெகட்டிவ்னா 0லேருந்து ஆரம்பிக்க, அதுதான் அதோட அர்த்தம். ஓகே, அதனால ரூட்டுக்குள்ள என்ன டேர்ம் வந்தாலும் அது வந்து பாசிட்டிவ், அதாவது நான் நெகட்டிவ். ஓகே, ஓகேம்மா. இப்போ இந்த க்ளூ யூஸ் பண்ணி தான் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை எழுதலாம். த கிவன், இது நம்ம சால்வ் பண்ணும்போது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக தான் கிடைக்கும். அப்போ எப்படி எழுதலாம்? த கிவன் குவாட்ராட்டிக் இன்ஈக்வாலிட்டி. ஓகேம்மா, கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை எப்படி எழுதலாம்? x plus 14 less than x plus 2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். கொடுத்துருக்க க்ளூவை யூஸ் பண்ணி ரொம்ப திங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த க்ளூவை ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரூட் யூவாக இருந்துச்சுன்னா u greater than or equal to 0ன்னு எடுக்கலாமா? அப்போ ரூட்டுக்குள்ள என்ன டேர்ம் இருக்குது? இங்கே x plus 14 இருக்குது. ஸோ x plus 14 greater than or equal to 0. அண்ட் அதோட கம்ப்ளீட் ஆகலை. ரைட் சைடு வந்து x plus 2 இருக்குது. இப்போ நமக்கு இதில் டவுட் வரும். x plus 2 less than 0வா இல்லை greater than 0வா இல்லை greater than or equal to 0வா நமக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், இதுவே வந்து நான் நெகட்டிவ் 0லேருந்து இன்ஃபினிட்டி தான். அப்படி இருக்கும்போது இதுவும் வந்து பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும். ஐ மீன் தட் இஸ் பாசிட்டிவ் ரூட்டாக தான் இருக்கும். எப்படி எழுதலாம்? இல்லை கிரேட்டர் than or equal to 0. அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இப்போ இந்த இடத்துல இதை நம்ம கம்பேர் பண்ணுவோம். இந்த டேர்ம் வந்து இந்த டேர்மை விட சின்னது. கரெக்டாக? அப்போ இது ஸ்மால் கிரேட்டர் தென் இது பிக். கரெக்டாக? இது ஸ்மால் நம்பர், இது பிக் நம்பர். அப்போது இதுவே நமக்கு வந்து greater than or equal to 0 தான். அந்த ஸ்மாலாக இருக்கக்கூடிய நம்பரே வந்து greater than or equal to 0. 0க்கும் மேற்பட்ட நம்பர் தான், பாசிட்டிவ் நம்பர். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்து அதை விட பெருசாக தானே இருக்க முடியும். அதை விட பெருசுன்னு என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் டைரக்ஷனில் தானே இருக்க முடியும். அப்போ இது வந்து greater than or equal to 0. புரியுதாமா? ஓகே, இது நம்ம கொடுத்துருக்க க்ளூவை யூஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். இது வந்து இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. அதை அப்படி நம்ம சைடில் ஒதுக்கி வச்சிடலாம். தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை எழுதலாம். தட் இஸ் ரூட் ஆஃப் x plus 14 less than x plus 2. இது நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு சைடு வந்து ரூட் எடுக்கலாம். ஓகே, ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். டேக் ஸ்கொயர் ஆன் போத் சைடு. ஓகேம்மா, ஸ்கொயர் எடுக்கும்போது x plus 14 அந்த ரூட் நமக்கு கேன்சல் ஆயிரும். x plus 2 தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம a plus b ஹோல் ஸ்கொயர் பிரகாரம் நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். x plus 14 less than x ஸ்கொயர் plus 2
2ab இல்லையா, அப்போ 4x + 4. ஓகேம்மா, இது நம்ம ஆர்டினரியாக பண்ணுற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஈக்குவல் கிடையாது, இன்இக்வாலிட்டி, தட் இஸ் ஈக்குவேஷன் இல்லையா. அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். எனக்கு இந்த சைடு வந்து 0 வரணும். 0 வரணும்னா நான் என்ன பண்ணணும்னா x + 14 அப்படியே இருக்கட்டு, இதை 0 ஆக்கணும். அப்படின்னா இந்த எக்ஸை 0 ஆக்கணும், எக்ஸ் இருக்கக்கூடாதுன்னா நான் அதே மைனஸ் எக்ஸால் நம்ம ஆட் பண்ணால் போதும். -x இங்கே +14 நான் -14 போடுறேன். ஓகே, லெஸ் தேன் அந்த ரைட் சைடு அப்படி எழுதிக்கலாம், x² + 4x + 4. இப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா அது வந்து கரெக்டாக வராது. இந்த சைடு நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ணோமோ அதே ப்ரொசீஜர் நம்ம இங்கே பண்ணணும். இங்கே -x -14 -x -14. எனிவே நீங்கள் இதை அங்கே கொண்டு போய் பண்ணலாம், பட் இதுதான் கரெக்ட் ப்ரொசீஜர். ஓகே, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதான் நம்ம அங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பாருங்கள், இந்த எக்ஸும் -xம் கேன்சல் ஆகும், 14 -14 கேன்சல் ஆகும். அப்புறம் நம்ம கிடைக்கிறது 0 லெஸ் தேன் x² எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ x² அப்படியே இருக்கட்டு. அடுத்து +4x -x அப்படின்னா +3x +4 -14 -10. ஓகேம்மா, ஓகே. எப்போதுமே இந்த டேர்ம், இந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய டேர்ம் வந்து லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் இதை அப்படியே நான் லெஃப்ட் சைடாக மாற்றலை, அப்படியே கொண்டு வரேன். x² + 3x -10. ஓகே, இந்த டேர்மை நோக்கி தான் நமக்கு அகன்ற பக்கம் இருக்குதா, கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்குது. அப்படின்னா இப்படி ரெண்டுமே சேம் தான், எதுவுமே நம்ம மாற்றம் பண்ணலை. நம்ம இந்த சைடு லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதுக்காக தான். இது போத்தா சேம் தான், நம்ம எந்த மாற்றமும் பண்ணலை. சிம்பிள்லாம் மாற்றலை. இதில் லெஸ் தான் இருக்குது, கிரேட்டர் தான் இருக்குது, அப்படி கிடையாது. 0 நோக்கி குறுகிய பக்கம் கரெக்டாக, இந்த டேர்மை நோக்கி அகன்ற பக்கம். ஸோ அகன்ற பக்கம் கரெக்டாக இருக்குது. ஓகேம்மா, இது நெக்ஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இதை நம்ம வந்து காரணிப்படுத்தலாம். ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எப்படி வரும், மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா நமக்கு 10 -10 இல்லையா. அப்போ -10 ஆட் பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து +3 இல்லையா. அப்போது 5 2s are 10 +3 இல்லையா. +3னா நமக்கு இந்த இடத்துல மைனஸ் வரும். ஓகேம்மா, அடுத்து x² கிட்ட எனக்கு இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் வந்து 1. அப்போ நம்ம அப்படி எழுதிக்கலாம், x + 5 and x - 2 greater than 0. ஓகேம்மா, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, இந்த கிராஃபு எந்த பாயிண்ட்லலாம் எக்ஸ் ஆக்சிஸில் எந்த பாயிண்ட்லலாம் கட் பண்ணுதுங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம இருக்கக்கூடிய நேம் என்ன, அதுக்கு கொடுக்கக்கூடிய நேம் என்னமா, கிரிட்டிக்கல் பாயிண்ட். அப்போ நம்ம நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட். கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், அதை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போது x + 5 = 0 and x - 2 = 0. அப்போ நம்ம x இந்த 5 அந்த சைட் போகும்போது -5 மாறும். இது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். x = +2. ஓகேம்மா, ஆன்சர் எழுதலாமா. இந்த கிரிட்டிக்கல், இந்த லைன்லாம் எழுதணும்னு அவசியமா அப்படின்னு கேட்டால் ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா நீட்டாக அந்த மாதிரி எழுதினா பர்ஃபெக்டாக இருக்கும். அது உங்களுடைய சாய்ஸ். ஓகேம்மா, இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆர், ஓகேம்மா, என்னென்ன பாயிண்ட்ஸ், x = எப்போதுமே மைனஸ் நம்பரை ஃபஸ்ட்டு எழுதலாம். ஸோ -5, 2. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம தட் இஸ் நம்பர் ப்ளாட் பண்ணலாம். நம்பர் ரீஜியன். ஓகேம்மா, நம்பர் லைன். ஓகே, இது வந்து -∞, இது +∞. ரேஞ்சை பாருங்கள், -5, இது வந்து -5, இது வந்து நமக்கு +2 இல்லையாம்மா. ஓகே, எப்படி இருக்கட்டும். இப்போது இந்த இடத்துல இன்டர்வல் நாங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணலாம். இன்டர்வல் கொடுத்துருக்க ப்ராப்ளம் என்னது, இதை தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த லைன் தான் நம்ம எடுக்க போகிறோம். சாரி, இந்த லைன் இல்லை, இந்த லைன். சாரி, இந்த லைன் இல்லாமல் இந்த லைன் தான். x + 5 × x - 2. ஓகேம்மா, இதை நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். இது ப்ளஸ்ஸா மைனஸாங்கிறத நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணலாம். ஓகேம்மா, நமக்கு 3 லிமிட்ஸ் இருக்குதா. என்னென்ன லிமிட்ஸ்லாம் இருக்குது, எப்போதுமே நம்ம லிமிட்ஸ் எழுதும்போது ஓப்பன் ப்ராக்கெட் தான் போட போகிறோம். -∞, -5 அண்டு -5, 2, அடுத்து 2, ∞. இப்போ நம்ம இதை பார்க்கலாம், லிமிட்ஸ் பார்க்கலாம். -∞ to -5. அப்போ -∞ to -5ல் நம்ம என்ன நம்பர் எடுக்கலாம், -6 எடுக்கலாமா. ஸோ -6 எடுத்துட்டோம்னா இந்த ரீஜியன். அப்போ நம்ம -6 எடுக்கலாம். 6 எடுத்தால் இங்கே என்ன வரும், மைனஸ் வேல்யூ. ஸோ மைனஸ் இன்ட்டு இந்த இடத்துல அதே -6 எடுக்கலாம். -6 எடுக்கும்போது -6 -2 மைனஸ். அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன கிடைக்குமா, ப்ளஸ். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இல்லையா. அப்போது அடுத்து -5லேருந்து 2. எப்போதுமே வந்து லெஃப்ட் சைடு வந்து மைனஸ் வேல்யூ, ரைட் சைடு வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா மிடில் நம்ம 0 இருக்குன்னு அர்த்தம். 0 இருக்குது. ஸோ 0வை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 0 சப்ஸ்டிட் பண்ணியாச்சுன்னா இது வந்து பாசிட்டிவ் ஆயிரும். 0 சப்ஸ்டிட் பண்ணியாச்சுன்னா இது நெகட்டிவ் ஆயிரும். ஸோ நம்ம ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் நமக்கு மைனஸ். ஓகே, அடுத்து 2லேருந்து ∞ வரைக்கும் நமக்கு நெக்ஸ்ட் நம்பர் எடுக்கலாம், 3 எடுக்கலாம். 3 சப்ஸ்டிட் பண்ணியாச்சுன்னா 3 + 5னா நமக்கு 8. அப்போ நமக்கு பாசிட்டிவ்.
அடுத்து இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா 3 மைனஸ் 2னா ப்ளஸ் இல்லையா? அப்போ இது வந்து பாசிட்டிவ். இப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்னால் நமக்கு ப்ளஸ் தான் கிடைக்கும். ஓகேம்மா, இப்போ நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். நம்மளே ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிரேட்டர் தென் 0 இல்லையா? அப்போது கிரேட்டர் தென் 0ங்கிறப்போ என்னென்னா கிரேட்டர் தென் 0 கிரேட்டர் தென் ஈக்குவல் இல்லை கிரேட்டர் தென் 0னா 0க்கு மேற்பட்ட நம்பர், அதாவது பாசிட்டிவ் டைரக்ஷன். அப்போது அப்படின்னா நமக்கு 2 ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த 2 ஆன்சரில் எது கரெக்டு எது ராங்குங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா ரெண்டுமே கரெக்ட் நம்ம சொல்லிட முடியாது. நம்ம ஆல்ரெடி ஒரு லைன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? அதை நம்ம பிறகு யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருந்தோம் இல்லையா? அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த லைனில் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 14 greater than or equal to 0 கரெக்டாமா? அப்போது எக்ஸ் greater than or equal to மைனஸ் 14 இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்து இது எடுத்துக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 2 greater than or equal to 0. அப்போ எக்ஸ் greater than or equal to மைனஸ் 2. நமக்கு இப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய லிமிட்டை மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ இந்த லிமிட் எடுத்துக்கோங்களேன், மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து -5 வரைக்கும்னா இந்த ரீஜன் இல்லையா? இந்த ரீஜன் அதுக்கு முன்னாடி இதை பார்த்துக்கலாம். அப்போ நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆனது இந்த இடத்துக்குலாமா, எக்ஸ் ஆனது -14 விட பெருசு. எக்ஸ் ஆனது -14 விட பெருசு அப்படின்னா பாசிட்டிவ் டைரக்ஷன். அப்போ நம்ம இதை மார்க் பண்ணலாமா? இது நம்ம -1/14 எடுத்துக்கலாம். சாரி, -14 எடுத்துக்கலாம். இது நம்ம -2 எடுத்துக்கலாமே. ஓகே, எக்ஸ் ஆனது -14 விட ஜாஸ்தி, பெரிய நம்பர். அப்போது நமக்கு இங்கேருந்து ஆரம்பித்து நமக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். புரிஞ்சுதாம்மா? இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு போகும். அப்படி இருக்கட்டும். அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது என்னது, எக்ஸ் ஆனது -2 விட பெருசு. அப்போ அதுக்கு நான் டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்குறேன். ஓகேம்மா, அதாவது -2 விட பெருசு. அப்போ நமக்கு இந்த ரீஜன் வரும். புரிஞ்சுதாம்மா? இப்போ நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, நம்ம எடுக்கக்கூடிய லிமிட் ஆனது அந்த ரேஞ்ச் இன்டர்வல் இருக்கு இல்லையா? இன்டர்வல் வந்து இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போது நம்ம இந்த இன்டர்வல் எடுத்துட்டோம்னா, அதாவது -∞ -5 எடுத்துட்டோம்னா, இந்த இன்டர்வல் நம்ம எடுத்துட்டோம்னா இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. கரெக்டா? இன்கேஸ் நம்ம இந்த 2 to ∞ இந்த இன்டர்வல் இல்லைம்மா, இந்த இன்டர்வல் நம்ம எடுத்துட்டோம்னா அப்போ நம்ம இதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஏன்னா இது ஃபுல்லாக ஓவர்லாப் ஆகுது. எதில் வந்து காமனாக இருக்கும் அதுதான். அப்போ 2ல் இந்த இடத்துல நமக்கு இந்த ரெட்டும் அந்த க்ரீனும் வந்து ஓவர்லாப் ஆகுது இல்லையா? அப்போது நம்ம இந்த ரீஜியனை வந்து எடுத்துக்கலாம். புரிஞ்சுதாம்மா? இந்த ரீஜியன். ஸோ இந்த ரீஜனை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த ரீஜன் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய லிமிட்ங்கிறது யார்? 2, புரிஞ்சுதா? அப்போ வந்து இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். இது வந்து ரிஜெக்டட். ஓகே, இது வந்து ரிஜெக்டட். அப்போ இதுதான் வந்து செலக்டட். ஓகேம்மா, இப்போ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதலாம். The given inequality satisfied the interval என்னமா கொடுத்துருக்காங்க? 2, ∞. 2, தான் சாட்டிஸ்ஃபை இன்டர்வல். அதோட கம்ப்ளீட் ஆகலை. நம்ம வந்து தட் இஸ் ஓப்பன் ப்ராக்கெட் வருமா க்ளோஸ் ப்ராக்கெட் வருமாங்கிறத கரெக்டாக பார்க்கணும் இல்லையா? அந்த சொல்யூஷன் கரெக்டாக எழுதலாம். த சொல்யூஷன் எப்படி எழுதணும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு எப்படிமா எழுதும்? இந்த லிமிட் இல்லையா? 2, எப்போதுமே நமக்கு தெரியும் இன்ஃபினிட்டி வந்துச்சுன்னா, இன்ஃபினிட்டியோ -∞ வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஓப்பன் ப்ராக்கெட் தான். கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல நமக்கு க்ளோஸ் வருமா ஓப்பன் வருவாங்கிறத கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இது லெஸ் தேன் மட்டும் தான் இருக்குது, லெஸ் தேன் ஈக்குவல் டு இல்லை. அப்போ கண்டிப்பாக நமக்கு க்ளோஸ் ப்ராக்கெட். அதனால் எப்படி எழுதலாம்? எக்ஸ் > 2 ரெண்டுமே நமக்கு கரெக்டான ஆன்சர் தான்.